இனி திமுகவை நம்பி எந்த பலனும் இல்ல. தவிகவிற்கு விசிக வெளிப்படை ஆதரவு. விஜயுடன் கூட்டணி சேர திருமாவளவன் பச்சை கொடி. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து பல்வேறு திருப்பங்களை அரசியல் களத்தில் ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் ஆளுங்கட்சியான திமுக ஆட்சியை இழந்திருப்பதோடு 108 தொகுதிகள் வென்று நடிகர் விஜயின் தவிக தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. எனவே தவிக ஆட்சி அமைக்க 10 தொகுதிகள் தேவை என்ற நிலை தற்போது உள்ளது. எனவே திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத வகையில் மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு மிகவும் நுட்பமான அரசியலை நமக்கு உணர்த்துகின்றது. அதாவது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புகின்றனர் என்பதேயாகும். 2016ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகவும் அழுத்தமாக முன்மொழிந்ததை 10 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது வெகு மக்கள் வழிமொழிந்துள்ளனர் என்று நம்புகிறோம் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கணித்தபடியே தற்போது சட்டசபையில் தொங்கு நிலை உருவாகியுள்ளது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற வகையில் தவிகவிற்கு தனி பெரும்பான்மையை வழங்காமல் அது தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நெருக்கடியை உருவாக்கியுள்ளது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆகவே தவிகவை எமது எதிர்ப்பின் முதன்மை இலக்காக யாம் முன்னிறுத்தவில்லை. மாறாக பாஜக, அதிமுக ஆகியவற்றை அம்பலப்படுத்துவதிலேயே தீவிரம் காட்டினோம். அதன் மூலம் அதிமுக, பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுக கூட்டணிக்கு மட்டுமின்றி தவிகவிற்கும் இயல்பாய் பிரிந்து போனதை அறிய முடிகிறது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இப்படி திருமாவளவன் அறிக்கை மூலம் தனது மனநிலையை வெளிப்படுத்தி இருப்பதைத்தான் இங்கு கவனிக்க வேண்டும். கூட்டணி ஆட்சிக்கு வித்திட்ட தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கும் திருமாவளவன் அதற்கு நன்றி கடனாக தவிக ஆட்சி அமைக்க உதவுவாரா என கேள்வி எழுந்துள்ளது. இல்ல அது வேற இது வேற என்று ஏதாவது சப்பை கட்டுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.